இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ் சமூகத்தின் பெருமை மிகு வரலாற்றினை அனைவரும் அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் அரிய வரலாற்று ஆவணங்களை ஆராய்ந்து ஆய்வு மேற்கொள்ள ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 50,000 உதவித்தொகையும் வழங்கப்படும். தகுதியுள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இந்த ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக தமிழ் சமூகத்தின் பெருமை மிகு வரலாற்றினை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஆவண காப்பகத்தின் அரிய வரலாற்று ஆவணங்களை ஆராய்ந்து ஆய்வு மேற்கொள்ள ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதை குறித்து தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ் சமூகத்தின் பெருமை மிகு வரலாற்றினை வெளிக்கொண்டு வரும் வகையில் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் அரிய ஆவணங்களை ஆராய்ந்து ஆய்வு மேற்கொள்ள ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து 28/11/2025 வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ் சமூகத்தின் பெருமை மிகு வரலாற்றினை அனைவரும் அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் அரிய வரலாற்று ஆவணங்களை மாதம் ரூபாய் 50,000 உதவித்தொகையுடன் ஆராய்ந்து ஆய்வு மேற்கொள்ள ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு: பழமைமிகு நமது தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 3 நூற்றாண்டுகளுக்கு முந்தைய அரசு துறை ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இக்காப்பகம் 1909 முதல் தற்போதுள்ள ஆவண காப்பக கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. 1633 ஆண்டு முதலான புத்தகங்களும் 1670 ஆண்டு முதலான பழமையான ஆவணங்களும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் வரலாற்றினை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் 1973 ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் மாறிவரும் காலத்திற்கேற்ப மீளுருவாக்கம் செய்யப்படும் என்றும் ஆண்டுதோறும் 10 முதல் 15 ஆய்வுகள் வரை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் மீளுருவாக்கம் செய்யப்பட்டு 20 நபர்களுக்கு ஆராய்ச்சி உதவித்தொகை வழங்கப்பட்டு வரலாற்று ஆய்வுகள் மேற்கொள்ளவும் ஆணைகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் அரிய ஆவணங்களை ஆராய்ந்து தமிழ்நாட்டின் பெருமை மிகு வரலாற்றினை வெளிக்கொண்டு வரும் வகையிலான ஆராய்ச்சியை ஓராண்டுக்கு மாதம் ரூபாய் 50,000 ஆராய்ச்சி உதவித்தொகையுடன் மேற்கொள்வதற்கு முதுகலை பட்டதாரிகள் அல்லது தனிநபர் ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 17/11/2025 முதல் பெறப்படுகின்றன. இதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி பிற விவரங்கள் அனைத்தும் www.tamilnadu.achieves.tn.gov.in என்கிற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தகுதியுள்ள ஆராய்ச்சியாளர்கள் தங்களது விண்ணப்பங்களை இணைய வழியில் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் 28/11/2025 வரை விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணையவழி விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றுள்ள எந்த விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்வாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே தகுதியுள்ள ஆராய்ச்சியாளர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilnadu.achieves.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படுகின்றது. அதாவது தமிழ்நாடு அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல இங்க ஒரு ஃபிளாஷ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல கொடுத்திருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் 1 இயர் ரிசர்ச் ஃபெலோஷிப் 2025-26 தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். www.research.tngasa.org கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் உதவித்தொகையுடன் கூடிய ஓராண்டு வரலாற்று ஆய்வு இணையவழி விண்ணப்பம் 2025-26 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் 1 இயர் ரிசர்ச் ஃபெலோஷிப் 2025-26 அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல இந்த ஃபெலோஷிப்புக்கு விண்ணப்பிப்பது குறித்த அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கீழே இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்திருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 17/11/2025. லாஸ்ட் டேட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 28/11/2025. இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கொடுத்திருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலம் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ், மாடல் ஆஃப் அப்ளிகேஷன், ப்ரெஸ் ரிலீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் ஏற்கனவே நம்ம இப்ப பார்த்தோம். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல்ல இதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு
விண்ணப்பிப்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்ல கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. 1 year research fellowship 2025 அண்டர் தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றத்தின் ஓராண்டு ஆராய்ச்சி உதவித்தொகை 2025க்கான ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றத்தின் ஓராண்டு ஆராய்ச்சி உதவித்தொகை 2025க்கான தேர்வு செயல்முறையானது ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மற்றும் ஆராய்ச்சி ஆவணங்களை பதிவேற்றுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. விண்ணப்பதாரர் பதிவு, விண்ணப்ப விவரங்களை உள்ளிடுதல், ஆராய்ச்சி ஆவணத்தை பதிவேற்றுதல் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவிறக்குதல் உள்ளிட்ட அனைத்து படிகளும் ஆன்லைனில் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான செயல்முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிகளை கொண்டுள்ளது. ஸ்டெப் டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல விண்ணப்பதாரர் பதிவு, கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், விண்ணப்பம் உள்ளீடு, அப்புறமா அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட், விண்ணப்ப படிவம் பதிவிறக்கி அச்சிடுதல். இந்த மாதிரி 3 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல விண்ணப்பதாரர் பதிவு, விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்தல் மற்றும் ஆராய்ச்சி முன்மொழிவை பதிவேற்றுதல், விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல், இந்த மாதிரி படிநிலைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் 20 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். முதுகலை பட்டதாரிகள் அல்லது தனிநபர்கள் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்காக இங்கே கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் டு அப்ளை ஆன்லைன், கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், புதிய பதிவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட் நேம் இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா இமெயில் ஐடியை தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்றதுக்கு இந்த இமெயில் ஐடி தான் உங்களுக்கு யூசர் ஐடியா பயன்படும். அதனால இமெயில் ஐடியை தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. தற்போது பயன்பாட்டில் உள்ள இமெயில் ஐடி. அப்புறமா கிரியேட் பாஸ்வேர்டு, லாகின் பண்றதுக்காக ஒரு ஓன் பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா யூசர் லாகின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்டர் யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, நீங்க என்டர் பண்ணியிருக்கக்கூடிய உங்க இமெயில் ஐடி அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணிக்கோங்க. உடனே உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். உங்க டேஷ்போர்டு இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், அப்புறம் அப்ளிகேஷன் பெண்டிங், அப்ளிகேஷன் பிரிண்ட் பெண்டிங் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்ளிகேஷன்ல நேம் as in SSLC அல்லது ஹையர் செகண்டரி சர்டிபிகேட், உங்களது மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு பெயர் என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் ஃபாதர் நேம் அல்லது கார்டியன் நேம், ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், alternate mobile number, ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட், ரிலிஜன், கம்யூனிட்டி, காஸ்ட் நேம் இங்க செலக்ட் பண்ணி என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா ரெசிடென்சியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. குடியிருப்பு முகவரி தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எஸ்ஆர்னோ கேட்டிருக்காங்க. எஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா எத்தகைய மாற்றுத்திறனின் பர்சன்டேஜ் எல்லாமே கொடுக்க வேண்டும். அதன் பிறகு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அகாடமிக் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அகாடமிக் டீடைல்ஸ்ல யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி அந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷன் நேம், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. டீடைல் ஆஃப் ப்ரிஃபர்டு டாபிக் ஆஃப் ரிசர்ச் மேக்ஸிமம் 30 வேர்ட்ஸ்ல நீங்க இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா டீடைல் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ், புக்ஸ், ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ்ட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அது தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா டீடைல் ஆஃப் ரிசர்ச் ரெஃபரன்ஸ், மென்ஷன் எனி டூ சீனியர்ஸ் ஸ்காலர் நோட் டு யூ அண்ட் மேக்ஸிமம் 60 வேர்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே உங்க ரிசர்ச் டீடைல்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்து ரிசர்ச் ப்ரொபோசல் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ரீவியூ ஆகும். இந்த அப்ளிகேஷனை நீங்க ப்ரீவியூ பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும். உங்க அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன், மாடல் அப்ளிகேஷன். இதுல உங்க பெயர், பாலினம், அந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்டர் பண்ணியிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ரிசர்ச் இன்ஃபர்மேஷன், ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கு. சான்றிதழ் சரிபார்ப்பு நேரத்தில் அசல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் எழுதிய புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகளை நேர்காணலின் போது சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு பிரிவில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர் இல்லையெனில் அந்த காலியிடம் மற்றொரு பிரிவில் உள்ள தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரரால் நிரப்பப்படும். நேர்முக தேர்வு இடம், தேதி மற்றும் நேரம் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். அச்சிடப்பட்ட இவ்விண்ணப்பத்தினை தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் அல்லது தமிழ்நாடு ஆவண காப்பக அலுவலகத்திற்கோ தபால் மூலம் அனுப்ப தேவையில்லை. இந்த
இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். ஆகவே தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனத்தில் உதவித்தொகையுடன் கூடிய ஓராண்டு ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு விருப்பமுள்ள முதுகலை பட்டதாரிகள் அல்லது தனிநபர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.